எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று உலக தமிழர்களின் தமிழ் பற்றுக்காக பாடிய பாவேந்தர் பாரதிதாசனின் அருமையான தமிழ் பற்றை இந்த மகிழ்ச்சியான தீபாவளி திருநாள் அன்று நினைவு கூர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாளில் காலையில் ஒரு பட்டிமன்றத்தை கேட்பதற்கு நேரம் ஒதுக்கிறதே பெரிய விஷயம். என்ன காரணம்னா, நம்ம கேட்கலாம்னு டிவி ஆன் பண்ணுறப்ப யார் வருவான்னா, மாமா உன்னைய பார்க்கத்தான் இப்போ வந்தேன், பலகாரம் கொடுக்கலாம்ட்டு வந்தேன் அப்படின்னா அப்போ தான் நான் தொடங்கிக்கிட்டு இருப்பேன். இதை வாங்கிறதா அதை கேட்குறதான்னு தெரியாமல் சில பேர் சொல்லுவாங்க, லியோனிதை அப்புறம் கூட கேட்டுக்கலாம், அதிர்ஷ்டத்தை வாங்க மாப்பிள்ள விடுறா, இது இன்னைக்கு விட்டால் நாளைக்கு கிடைக்காது, டெய்லி அதிர்ஷ்டம் கொடுப்பேன், இன்னைக்கு கொடுத்தா தான் உண்டு, லியோனிதை என்றைக்கு வேணாலும் கேட்டுக்கலான்ட்டு ஒரு பிட்டை ஒரு ஆள் விடுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், அதிர்ஷ்டம் எல்லா கடையிலையும் கிடைக்கும்டா, எப்போ வேணாலும் திங்கலாம்டா, இந்த மகிழ்ச்சியை நம்ம தேடி போய் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு குரூப்பு. இப்படிலாம் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன். சில பேர் இப்போ கேட்குற நேரத்தில் அவங்க அம்மா கூப்பிட்டு தலை நிறைய எண்ணெயை வச்சு விட்டுறான், அது கண்ணை மறைச்சிக்கிட்டே இருக்கான். எண்ணெயை பார்த்தா 3 லியோனி தெரியும். என்னடா ஒரு ஆள் தான் இருந்தார், 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பட்டிமன்றம் 12 பேர் தெரியும், இங்கிட்டு 6 பேர் இங்கிட்டு 6 பேர் அப்படின்னு. பட்டிமன்றம் நடத்த சொன்னால் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு நினைவத்து போய் பார்க்குற பட்டிமன்றம். இன்னும் சில பேர் காலையில் 7 மணிக்கே சாப்பிட ஆரம்பித்து ஏப்பம் வராமல் உட்காந்துருப்பேன். அவனுக்கு அப்போ பிரச்சனை ஏப்பம் வருமா வராதாங்கிறதான் பட்டிமன்ற தலைப்பாக இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஒரு தீபாவளி நேரத்தில் காலையில் பட்டிமன்றம் கேட்குறது ஒரு சுகம். என்ன காரணம்னா, நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருப்பதற்காகவே திருவிழா. அதனால் திருவிழாக்களில் பல வகை இருக்குது. மதம் சார்ந்த திருவிழா இருக்குது, மதத்துக்கு அப்பாற்பட்ட திருவிழா இருக்குது. ஆனால் சில திருவிழா மதம் சார்ந்து இருந்தாலும் எல்லா மதத்தினரும் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள்னு ஒன்று மாறிடும். அப்படி மாறிய திருவிழா தான் இந்த தீபாவளி. அது ஒரு மதம் சார்ந்த திருவிழாவாக இருந்தது. இன்றைக்கி எல்லோருடைய திருவிழாவாகவும் இன்றைக்கி மாறிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா. அதனால் திருவிழாங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சினிமா பாட்டில் கூட திருவிழான்னு வர்ற பாட்டெலாம் என்ன அருமையாக இருக்குங்கிறீங்க. பாகப்பிரிவினையில் அதில் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பார் சிவாஜி கணேசன். ஆனை முகனே ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே, பக்தர்களை காப்பவனே, மூலப்பொருளே மூத்தவனே, எங்கப்பா கணேசா, ஏழை முகம் பாருமையா, என் கஷ்டங்களை தீருமையா. அந்த பாட்டில் வரும் பாருங்க, மதுரையில் நடக்கிற திருவிழா. தேரோடு எங்க சீரான மதுரையில் ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம், தங்கச்சிலம்புகள் தைய தந்தம்பென, கங்கை வளையல்கள் ஐயோ வெந்தம்பென, கொண்டை வளையல்கள் செண்டை கூலிங்கிட வந்து விழியன கெண்டைகள் துள்ளிட. தேரோடு எங்க சீரான மதுரையில் ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். குனிஞ்சு நிமிர முடியாத கிளவியை கூட இதுக்கு அப்படியே அப்படி ஆடுங்க அந்த பாட்டை பார்த்தா. அதனால் அந்த திருவிழானாலே வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் திருவிழா. இன்னும் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் திருவிழா கொண்டாடுவார். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான், கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான், எல்லோரும் மொத்தத்திலே அப்படின்னு அப்படியே கூட்டமாக சகதி இகதியெல்லாம் மூஞ்சியில் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமான திருவிழா. அதில் எத்தனை விதமான திருவிழா இருக்குது. ஒரு மனுஷனை இன்னொருத்தன் கலர் படுத்துகிற திருவிழா, ஹோலி பண்டிகைம்மா, கலர் கலராக பெயிண்டை மூஞ்சியில் அடித்து அது ஒன்று.
நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாமன் மகனை விரட்டிட்டு போய் மஞ்சள் தண்ணியை ஊற்றுவாங்க. அதை விரட்டிக்கிட்டு அந்த தண்ணியை தூக்கிட்டு ஓடுறப்ப இந்த ஆளுக படுற பாடு. ஆனால் அவனுக்கு வந்து நம்ம மேலே ஊற்றணும்னு ஆசைப்பட்டு தான் போவேன். அப்படி ஓடுற மாதிரி ஜூ காட்டுவாங்க. அப்படி ஊற்றிட்டாக்க வந்து காட்டுவான், 3 அத்தை மக ஊற்றிச்சிடா மஞ்சள் தண்ணி, இந்த மஞ்சள் வத்தியா வேறு மாதிரி இருக்குது, இந்த மஞ்சள் வத்தியா வேறு மாதிரி இருக்குது. அந்த அத்தை மக கையில் மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறது எத்தனை விதமான மகிழ்ச்சிகள் திருவிழான்னா. அதனால தான் தீபாவளி திருநாளில் ஒரு பட்டாசு வெடிக்கிறோம், பலகாரம் கொடுக்குறோம். அந்த பட்டாசு வெடிக்கிறதுல அந்த ஒரு பட்டாசை நீங்கள் பார்த்தீங்கனாலே வாழ்க்கையில் அதில் பல விஷயம் அதில் அடங்கியிருக்கு. மேலே இருக்கிறது திரி. அந்த திரிங்கிறது தான் நம்மளுடைய உறவுகள். அன்புங்கிற நெருப்பை அந்த திரியில் பற்ற வச்சோம்னா நம் மனதில் இருக்கக்கூடிய கோபம், வேதனை, ஆக்ரோஷம், ஆணவம் அத்தனையும் வெடித்து சிதறுகின்ற நாள் தான் இந்த தீபாவளின்னு சொல்லி அந்த பட்டாசுக்குள்ள ஒரு தத்துவம். இப்படி ஒரு திருவிழாவை அர்த்தத்தோடு கொண்டாடணும். சும்மா வேட்டு வாங்கினா வெடித்தான், 5000 ரூபாய்க்கு வாங்கினோம் மாப்பிள்ள, அதில் 3000 ரூபா இது புசுவானமாக போச்சு அப்படின்னு உடனே ஏமாத்துறதுக்குன்னே அவன் கொடுத்துருக்கான். என்ன பண்ணுறது? அது மாதிரி வேட்டு வாங்கினா வெடித்தான், பலகாரம் வாங்கினா சாப்பிட்டான்னு இல்லாமல் ஒவ்வொன்றையும் ரசித்து ஒரு விஷயத்தை செய்யணும். அப்போ தான் அதில் சந்தோஷமாக இருக்கு. பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. ஒருத்தன் இப்படி தான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், சாமி என் பிரச்சனையை என்னையை விட்டு போக மாட்டேங்குது சாமின்னு இருக்கான். அப்படியா? உன் பிரச்சனையை பூரா மூட்டையை கட்டி ஒரு நாள் என்கிட்ட கொண்டு வான்ருக்கார். அவன்கிட்ட இருக்க பிரச்சனையை பூரா ஒரு பெரிய மூட்டையில் கட்டிட்டு சாமியை பார்க்க போயிருக்கான். கடவுளை பார்க்க போனால், சாமியை பிரச்சனையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டுருக்கான். அந்த ரூமுக்குள்ளே போ, ஊரில் இருக்கவன் பூரா பிரச்சனையை மூட்டையாக கட்டி கொண்டு வந்து இறக்கியிருக்கான். அதில் உன் மூட்டையை இறக்கிட்டு இருக்கிறதுலே எது சின்ன மூட்டையோ அதை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டுருக்கார். அவன் மூட்டையை கொண்டுட்டு ரூமில் போய் பார்க்குறான். இவன் மூட்டையை கூட பெரிய பெரிய மூட்டையாக இருக்குது எல்லாம். அதில் முதல் மூட்டையை பார்க்குறான், அமெரிக்க அதிபர் மூட்டை, பெரிய மூட்டை. அமெரிக்க அதிபர் இத்தத்திண்டி மூட்டையை இறக்கி வச்சுருக்காரு. இங்கே பார்க்குறான், இந்திய பிரதமர், அவருக்கும் இப்படி பெரிய மூட்டையா? இந்திய ஜனாதிபதி, ஆஹா அவருக்கு இவ்வளோ பெரிய மூட்டை. ஐயோ எல்லாம் பெரிய பெரிய மூட்டையாக இருக்கே, ஐயோ அப்படின்ட்டு இப்படியே பார்த்தேன். பேசாமல் நம்ம மூட்டையோடையே நம்ம போயிடுவோம்டா, இவனுங்க மூட்டையை யாரா சேர்ந்து சமைக்கிறதுன்ட்டு. அதனால் நம்ம உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம், நம்ம தான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்மளை விட வேதனைப்படுற ஆள் தான் உலகத்தில் எல்லாரும் இருக்கான். இதை நினச்சிக்கிட்டு உட்காந்து வேதனைப்படக்கூடாது. இதை மறந்து ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும். அது இன்றைக்கி ஆடம்பரமாக அவசியமாக பேசுகிறதுக்கு 6 பேர் வந்திருக்காங்க. நல்லா ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அருமையான நாள் தீபாவளி அன்னைக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான தலைப்பு, திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் ஆடம்பரமாக அவசியமாக. முதலாவதாக ஆடம்பரமே என்ற அணியை அலங்கரிக்க எங்கள் அன்பு கவிஞர், புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் கவிஞர் முத்து நிலவன் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, இன்றைய திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் ஆடம்பரமா அவசியமா? நல்ல தலைப்பு. நீங்கள் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வருஷந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வருஷந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. ஆக ஒரு நாள் பண்டிகை மகிழ்ச்சி இல்லை, ஆடம்பரம் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. யாராவது இப்படி கேள்வி கேட்டால் என்னையா சொல்லுவாங்க? 365 நாள் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறியா, இல்லை ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறியான்னா 365 நாள் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இவர் ஒன்று, அப்போ திருவிழா அன்னைக்கு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, மற்ற நாள் பூரா வேதனையாக இருக்கீங்க அப்படின்ட்டு இப்படிப்பட்ட பாட்டா நான் என்ன பண்ணுறது? நடுவர் அவர்களே, எல்லாருமே எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் நம்முடைய அனைவருடைய நோக்கமுமே. இந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக மற்ற 364 நாளும் வருத்தப்படுற மாதிரி இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? என்னுடைய முதல் கேள்வி அதுதான். ஒரு நாளைக்காக வாங்குகிற கடன் வருஷம் முழுசும் கடன் அடைக்கிற மாதிரி,
அந்த கடனை அடைக்கிறதுக்காக பின்னால் வர்ற துயரங்களெல்லாம் சேர்ந்து நின்று அந்த ஒரு நாள் ஏன் அவ்வளவு செலவு பண்ணுறீங்க, ஏன் இவ்வளவு ஆடம்பரமாக பண்ணுறீங்க என்று தான் நான் கேட்க வந்திருக்கேன். ஏனென்றால் நம்முடைய நாடு அப்படிப்பட்ட நாடு. ஊரெல்லாம் திரட்டி கல்யாணம் பண்ணுறது சந்தோஷம்னு நினைக்கிறான். ஆனால் வாழ்நாள் முழுசும் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கடன் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு நாள் சந்தோஷம் ஆடம்பரம் தானேங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஒரு கவிஞன் சொன்னால், பாரத நாடு கடன் பெறும் நாடு, நீர் அதன் புதல்வர் நினைவாக வட்டி கட்டுவீர். சமத்துவமற்ற இன்றைய சமூகத்தில் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் இட்டால், பொன்னான உலகென்று பெயரும் இட்டால் இந்த பூமி சிரிக்கும், இந்த ஊர் உலகமே சிரிக்கும் என்று கண்ணதாசன் சொன்னாரே. சமத்துவமற்ற இன்றைய உலகத்தில் அப்படியெல்லாம் திருவிழாக்களை பண்டிகைகளை நடத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு கோவில் உண்டியலை உடைச்சாங்களாம். அந்த கோவில் உண்டியலை உடைச்சதுலேயே நம்ம நாடே தெரிஞ்சுதான். உண்டியல்ல எப்படி நாடு தெரிஞ்சதுன்னு கேட்குறீங்களா? கவிஞர் தனியை செல்வன் சொல்றாரு, 8ஆக மடித்து போடப்பட்ட ₹1 நோட்டு அந்த உண்டியல்ல இருந்ததை எண்ணி பார்க்கும்போது 8ஆக மடித்து போடப்பட்ட ₹1 நோட்டு, அருகிலேயே கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக கள்ள நோட்டு. இது என்ன உண்டியா? இல்லை, இதுதான் இந்தியா. தனபால் வீட்டுக்கு போன வருஷம் போயிருந்தேன், தீபாவளிக்கு அடுத்த நாள். இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் மிச்சம் இருக்கிற வெடியெல்லாம் வெடிப்போம்ல பயல்களாம் சேர்ந்து, அது மாதிரி ஒரு பெரிய வெடியை தூக்கிக்கிட்டு வாசலுக்கு வந்தார். நான் போனேன், அண்ணனே வாங்கினேன், இந்த வெடியை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. வெடினா எத்தோ பெரிய வெடி நடுவர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எத்தோ பெரிய வெடி, பேப்பராக சுற்றி இருந்துச்சு. சரி, தனபால் வெடி வெடிக்க போகிறோம். நான் காதை பொத்திக்கிட்டு நின்னேன். திரியை வச்சுட்டு வந்து அவரு காதை பொத்திட்டு நிற்கிறார், வெடிக்கலை. என்ன தனபால் சரியாக வைக்கலையா? திரியை திரிச்சு விட்டுட்டு வைங்க தனபால் அப்படின்னேன். போய் கிட்ட போய் திரியை திரிச்சு விட்டு இப்போ வெடிக்கும் பாருங்க அவனு காதை பொத்திக்கிட்டு நின்னாரு. நான் திரும்பி போய் பார்க்குறேன், அந்த பேப்பரெல்லாம் பிரிச்சுட்டு பார்த்தா எத்தோ பெருசு மெழுகுவத்தி. எப்படி வெடிக்க நடுகிறவர்களே, மெழுகுவத்தி எப்படி வெடிக்கும்? சரி, அவர் பொறுத்துனது இருக்கட்டும், அதுக்கு காதை பொத்திக்கிட்டு நின்றீங்க பாருங்க நீங்க. இப்படித்தான் நடுவர்களே ஏமாந்து போகிறோம். மகிழ்ச்சின்னு நினச்சி நாள் மகிழ்ச்சியோட ஒரு நாளோட போயிருச்சுன்னா அடுத்த நாள்லாம் இப்படித்தான் ஏமாந்து போகிறோங்கிறத நான் சொல்ல வந்தேன் நடுவர்களே. அரசு ஊழியர்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? 800 ரூபா. அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு போய் இட்லி தின்ட்டு வந்தால் சரியாக போயிடும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இப்போ 200 ரூபா கூட்டி 1000 ரூபாயாக கொடுக்குறாங்களாம். அதுக்கு பேர் பண்டிகை முன்பணம். எவ்வளவு? 1000 ரூபா. அது எப்போ? நான் வேலைக்கு சேர்ந்தப்போ 300 ரூபாயா இருந்தது, இப்போ தான் 1000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆனால் அந்த 1000 ரூபாயை வச்சு என்ன பண்ணுறது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஏதியா திருவிழா, ஆடம்பரம் தான் திருவிழா. இன்னைக்கு அதை செலவை போட்டு பாடா படுத்துறானேன்னு வேதனைப்படுறார். ஏழை வீட்டில் கோழி குழம்புனா என்ன அர்த்தம் தெரியுமா நடுவர் அவர்களே? ஒன்று அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும், அல்லது அந்த கோழிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும். நடுவர் அவர்களே, ஏழைகள் அதிகமாக கொண்ட நம்முடைய நாட்டில், இன்னும் சொல்ல போனால் பட்டினியில் குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய நாட்டில் நான் ஒரு சாட்சியோடு வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. இந்த சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கலாம். என்ன போட்டிருக்குன்னா, பட்டினியின் பிடியில் 40% குழந்தைகள். இப்படி உள்ள நாட்டில் பண்டிகையும் திருவிழாவும் ஆடம்பரமே ஆடம்பரமே என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்றத்தில் மேடையில் ஆதாரத்தோடு வந்த ஒரே பேச்சாளர் இவராக தான் இருக்கு. ஆதாரத்தை கொண்டு வந்து சமர்ப்பிச்சிட்டார். வேற இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அங்கேயே மாட்டி விட்டுருவாங்க போல இருக்க நடுவருக்கு. ஆனால் அப்படி மாட்டாமல் இருக்க வரைக்கும் நான் நிம்மதியாக இருப்பேன். அருமையாக பேசினாங்க. ஏன்னா இது சந்தோஷத்துக்காக நடத்துறது. கொண்டு வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டார். பட்டினியின் பிடியில் 40% குழந்தைகள். இப்படி இருக்கும்போது திருவிழாக்கள் ஆடம்பரமாக நடக்குதே, இது தேவையா கேட்டார். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எனக்கு நல்லா இருக்குது நினைக்கிறதே இல்லை. நீங்கள் துணி எடுக்கிறப்ப பாருங்களேன், பெண்கள் அவங்க பாட்டுக்கு சேலை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு சேலை எடுத்துனேன். அம்மா இதை பாருங்க, இருக்கட்டும், இந்த இதை பாருங்கம்மா, நேற்று வந்த புது டிசைனு இருக்கட்டும். என்ன ஆராய்ச்சி நடக்குதுன்னா அதை எடுத்துருச்சா இல்லையா? 1000 சேலை இங்கே காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு சேலையை அந்த அம்மா இது வேணாம் நான் அங்கிட்டு போகிறேன் அப்பா அப்படின்ட்டு அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே அந்த அம்மா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன்
இவ்வளவு ஒரு 1,00,000 சேலை இருக்குது அந்த கடையில். ஒரு சேலைக்கு 2 பேரும் சண்டை வந்துருச்சு. ஓனர் வந்து தீர்த்து வைக்கினான். மற்றவரை பார்த்து பார்த்து வாழ்கின்ற இந்த ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரம் செல்லக்கூடிய இந்த திருவிழாக்கள் தேவையா? திருவிழாக்கள்னாலே ஆடம்பரம் தானையா? அருமையாக பேசினார் முத்துநிலவன். இதுக்கு பதில் சொல்லணும். மரியாதைக்குரிய கவிஞர், பேச்சாளர், நடிகர் சிவகுமார் உங்களுடைய கரவொலியோடு அவசியமே அப்படிங்கிற அணிக்கு கருத்துக்களை வழங்க வருகிறார். நடுவர் அவர்களே, தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன டீ கடையை வச்சுருக்கேன், பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேனப்பா, நடுவராக இருக்கேன். எதுக்கு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க? பட்டிமன்றம் தீபாவளிக்கு நடத்தணும்ல. அதான் தீபாவளிக்கு எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். தீபாவளிக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தீபாவளிக்கு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். மக்கள் சந்தோஷமாக இருப்பது அவசியமா ஆடம்பரமா? முத்துநிலவன் நீங்கள் தான் சொல்லணும். தம்பி கேட்குறாப்புல, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறது ஆடம்பரமா அவசியமா? நான் அப்புறம் சொல்கிறேன் இதுக்கு. நடுவர் அவர்களே, திருவிழான்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? திருவிழாவை அப்படியே திருப்பி போடுங்களே. விழாதிரு, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இவை அனைத்தையும் விழாமல் கட்டி காக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது தான் திருவிழா. அந்த திருவிழா அவசியன்றதான் எங்களுடைய வாதமாக நாங்கள் பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, திருவிழானா எப்படி இருக்கணும் தெரியுமா? காப்பு கட்டு, கெடா வெட்டு, மைக் செட்டு, மஞ்சள் போட்டுன்னு பல சடங்குகளை நடத்தி, குயில் பாட்டு, குலவை பாட்டு, விஜய் பாட்டு, வில்லு பாட்டுன்னு பல பாடல்களை பாடி, தப்பாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், மயிலாட்டம்னு பல ஆட்டங்களை போட்டு, அங்காளி பங்காளி, மாமே மச்சான், மச்சினிச்சின்னு பல உறவுகள்லாம் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு பேர் தான் திருவிழா. நடுவர்களே, அப்படிப்பட்ட திருவிழா அவசியம் தான் எங்களோட நாங்கள் பேச வந்திருக்கோம். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய முதல் பட்டிமன்றம் எங்கே, எதுக்காக நடந்துச்சு? என்னுடைய முதல் பட்டிமன்றம் நான் நடுவராக இருந்தது வத்தலக்குண்டில் நடந்துச்சு. எதுக்காக? வத்தலக்குண்டில் ஒரு திருவிழாவில் நடந்துச்சு. அது காளியம்மன் கோயில் திருவிழாவில் என்னுடைய பட்டிமன்றம் நான் நடுவராகி நான் நடத்திய நிகழ்ச்சி வத்தலக்குண்டு காளியம்மன் கோயில் திருவிழாவில் நடந்தது. இப்போ எதுக்கு கேட்குறீங்க அதை? அப்போ திருவிழான்னு ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு திண்டுக்கல் ஐலியோனியே இல்லைங்கிறது தான் உண்மை. ஐயா, எல்லா மனுஷனுக்கு வாழ்க்கை எங்கே வேணாலும் ஆரம்பிக்கும். சிலருக்கு எங்கே வேணாலும் ஆரம்பிக்கும். ஆனால் சிலருக்கு திருவிழாவில் தான் ஆரம்பிக்கும் தெரியுமா? அதுதான் காதல். ஐயோ, அந்த ஒரு அற்புதமான காட்சி இருக்கே. திருவிழாவில் கச்சேரி நடந்துகிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு ஒரு வருஷம், பெண்களுக்கு ஒரு வருஷம்னு பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஆள் அவங்க அத்தை பொண்ணு அந்த பக்கம் லுக்கு விடுறதும், அதுக்கு பதிலுக்கு அந்த பொண்ணு நம்ம ஆள் லுக்கு விடுறது இருக்கே. அடாடாடாடா. அப்போ அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க, கேளுங்க. கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வார, என்ன வேணும் கேளு, குறையாம நானும் தார. மாமா, திருவிழாலாம் வேணான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. புதுக்கோட்டை பக்கம் போயிடாதீங்க. என்ன மாதிரி ஆளுங்க அவங்களை சும்மா விட மாட்டாங்க. ஐயா, நான் எதுக்காக காதல்னு பேசுகிறேன் தெரியுமா? நானும் காதல் திருமணம் செய்த ஒரு பையன்தான். இப்படித்தான் ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். என் மனைவியை பார்த்து, அம்மா கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னேன். அவளும் எடுத்து வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு, அம்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னேன். அவளும் போட்டு எடுத்து வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, அம்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு வாமாண்ணே. என்ன நினச்சிட்டு கணியே, நானும் பார்த்துட்டு இருக்கேன். பாத்தியா ஆரம்பிச்ச பாத்தியா? அதனால தான் நான் அப்பயே சொன்னேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு வந்து. எதிர்நிலை பேசிட்டு உக்காந்தாங்க. எங்களுக்கெல்லாம் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் ஆடம்பரம், நாங்கள்லாம் மாடர்ன் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அவங்களோட மாடர்ன் உலகம் என்ன தெரியுமா? ஒரு பையன் டவுசர் போட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்னா அவனை பொறுக்கி அப்படிம்பாங்க. அதே ஒரு பொண்ணு டவுசர் போட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை மாடர்ன்னு சொல்கிற உலகம் இவங்களோட சமூகம். இன்னைக்கு முதியவர்கள்லாம் ஏங்குறதே பாசத்துக்காக தான். இப்போ முதியவர்கள்லாம் தன்னோட மகனோ, வெளிநாட்டில் இருக்க தன்னோட மகன், வெளிநாட்டில் இருக்க தன்னோட மருமக, லேப்டாப்பில் மட்டுமே பார்க்கக்கூடிய தன்னோட பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் வாய்ப்பு இழந்து வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஆறுதல் தரதே இந்த கொண்டாட்டமும் திருவிழாக்களும் தான். என்னைக்கடா பண்டிகை வரும், தீபாவளி வரும்னு சொல்லி வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட பேர குழந்தைகளோட சேர்ந்து அப்படி வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதை உருவாக்கி தரதே எங்களுடைய திருவிழா தான். நடுவர்களே, இவங்கெல்லாம் ஆடம்பரம்னு சொல்கிற தீபாவளி எது தெரியுமா? பல ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் கட்டி
பலன்னு கொண்டாடுறது இல்லை தீபாவளி. ஒரு குழந்தைகிட்ட கையில் 10 ரூபா தான் இருக்கும். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு மத்தாப்பு பெட்டியை வாங்கி வீட்டுக்கு வரும். எதிர் வீட்டில் பார்த்தா அந்த மத்தாப்பு பெட்டி கூட வாங்க முடியாத ஒரு பாப்பாவை பார்க்கும். அப்போ தன்கிட்ட இருக்க 2 மத்தாப்பில் ஒரு மத்தாப்பு அந்த பாப்பாட்ட கொடுத்து 2 பேரும் பற்ற வச்சு அந்த மத்தாப்பு சிரிக்கின்ற சிரிப்பை விட அந்த 2 குழந்தைகளின் முகத்தில் ஒரு சிரிப்பு எனக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்த தீபாவளி தான் அவசியம்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். ஐயா, சென்னையில் மகன் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், பெரிய ஆஃபீஸராக இருப்பான். ஆனால் ராமநாதபுரத்தில் தன்னோட தாய் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. தீபாவளி வர்ற அன்னைக்கு மட்டும்தான் தன்னோட தாய்க்காக ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சேலையை வாங்கிட்டு வேகுன்னு போவான், ஏறிக்கிட்டு பஸ் ஏறி போவான். ஆனால் அந்த தாய் தன்னோட மகன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சட்ட துணிமணி வாங்கி 1000 தான் இருந்தாலும் அவன் தனக்கு பிள்ளடா அப்படின்றதுக்காக அவனுக்காக காத்துட்டு வாசல்ல உட்காந்துருப்பா. பார்த்தீங்களா? அந்த தீபாவளி தாங்க அவசியம் நாங்கள் பேச வந்திருக்கோம். ஒரு தீப்பெட்டியை வச்சு நம்ம ஒரு வீட்டையும் கொளுத்தலாம், அதே தீப்பெட்டியை வச்சு ஒரு தீபத்தையும் ஏற்றலாம். அதுக்காக தீப்பெட்டி தொழிற்சாலையை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி தான் திருவிழாக்களும் பண்டிகைகளும் இன்றைய மக்களுக்கு அவசியமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசினார் சிவகுமார். திருவிழாக்களில் ஏற்படுற காதலை சொன்னார் பார்த்தீங்களா? அடே அப்பா, அந்த அதுவும் தெருவு திருவிழாக்களில் அப்படி கூட்டமாக நின்று எதிர்த்தாப்பில் அவங்க ஆளை வர சொல்லியிருப்பேன். திருவிழாவில் என்னென்னமோ கலை நிகழ்ச்சியெலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி அதுகளுக்கு கவலையே இருக்காது. இந்த கண்ணிலேயே பேசுவானுங்க பாருங்க, என்ன பேசுங்க. இவ்வளோ பேர் கைதட்டுறீங்கன்னா எவ்வளோ பேர் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் பேசுனதில் ஒரு 10% தான் இப்போ எடுத்து விட்டேன். நான் அதுக்கே இவ்வளவு ரசனைன்னா இந்த பேச்சு பேசாத ஆள் உலகத்தில் கிடையவே கிடையாது. காதலிக்கிட்ட பேசிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் திருவிழாவில் தானே ஏன் நடக்கும், வேற எப்போ நடக்கும்? அருமையாக பேசினார். நீ அதற்கு பதில் சொல்லணும். சிவகுமாருக்கு பதில் சொல்ல நெல்லை சீமையிலிருந்து வருகை தரும் அருமை சகோதரி புஷ்பராணி உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. திருநெல்வேலின்னு மூடு கைதட்டு கிடைக்குதே. அடே அப்பா. தீபாவளி ஒரு கிண்ண எண்ணெயில, உறக்கம் விழித்த குளியலில், அப்பா கொடுத்த காலர் சட்டையில், அம்மா சுட்டு தந்த உளுந்த வடையில், அடுத்த வீட்டிலிருந்து வந்த மைசூர் பாகலையும் அண்ணன் தங்கச்சியுடைய அன்பு சினுங்கள்லையும், படபடக்கும் பட்டாசுகளில், மினுமினுக்கும் மத்தாப்புகளில் ஆண்டுதோறும் எட்டி பார்க்கிறது நம்ம வீடுகள், எல்லா வீடுகளையும் தீபாவளி. ஆனால் இன்றைய திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் அவசியமா ஆடம்பரமாங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. திருவிழானா எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி பொங்கணும், அன்பு மலரணும், அமைதி நிறையணும், இதுதான் திருவிழா. ஆனால் இந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறைவும் கொண்டாடுகின்ற எல்லார் மனசுலையும் நிறைஞ்சாதான் அது திருவிழா. ஆனால் இன்றைய திருவிழாக்கள் அப்படியா இருக்குது? திருவிழானா எடுத்துக்கிட்டோங்க, மாணவர்களுக்கு அது பயங்கர ஜாலி, ஆனால் ஆசிரியர்களும் காலி. குடும்ப தலைவிகளுக்கு அது கொண்டாட்டம், ஆனால் கட்டினவங்க வாடு திண்டாட்டம். ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் பயங்கர கனகனப்பாக இருக்கும், பயணிகளோட மனசில் பரிதவிப்பு, ஐயோ வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோமா, திருவிழாவுக்கு முன்னால் போயிடுவோமான்ட்டு. புதுமண தம்பதிகளுக்கு படு குஷி, ஆனால் அவங்கள பெற்றவங்க தலையில் பெரும் இடி. இப்படி கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு விதமான பாகுபாட்டான உணர்வை விதைக்கின்ற இந்த திருவிழாக்கள், இன்றைய திருவிழாக்கள் தான் ஆடம்பரம் நாங்கள் சொல்கிறோம். திருவிழானா என்ன? பலகார கடையில் கூட்டம், பட்டாசு கடையில் கூட்டம், துணி கடையில் கூட்டம், நகைக்கடையில் கூட்டம், திரையரங்குகளில் கூட்டம், ஏன் மருத்துவமனைகளில் கூட கூட்டம். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்னம்மா சொன்னீங்க? முதல்ல கூட்டம் பூரா நான் பார்த்தேன், அது எல்லா தீபாவளிக்கும் நடக்கிற கூட்டம் தான். துணி கடையில் கூட்டம், ஸ்வீட்டு கடையில் கூட்டம், இப்போ மருத்துவமனையிலையும் கூட்டம்மா. ஆமாம்மா. ஏன் மருத்துவமனையில் கூட்டம்னா, மற்ற நேரத்தில் ஒரு ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டு தான் திம்பேன். தீபாவளி அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கறத பூரா எடுத்து உள்ளே தள்ளிட்டு சுகர் 840 ஏறிறேன். அவ்வளோதான். ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட ஏன் கொண்டு வந்தாங்க, கொடுத்துட்டேன், சாப்பிட்டேன், என்ன பண்ணுறது? ஆஸ்பத்திரியில் கூட்டம். நாளைக்கு தீபாவளி முடிஞ்சு பாருங்கள், நாளையிலேருந்து பாருங்கள், ஆஸ்பத்திரி எல்லாம் பிள்ளைய தூக்கிட்டு நிற்கிங்க, சாப்பிட்டு விட்டான் சார்.
விடிய விடிய அழுகிறான் சார் அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்துட்டு எனக்கும் பாருங்கள் சார், எனக்கு இந்த பக்கம் பிடிச்சி வலிக்குதுங்க. 2 பேருமே தீபாவளியில் வயிற்றில் பாதிக்கப்பட்டு வரிசையில் நிற்கிது. யார்? அம்மாவும் மகனும். அதனால் மருத்துவமனையிலையும் கூட்டம் வரும் எப்போ தீபாவளி முடிஞ்சு. நம்ம எதிரணியில் சிவானந்த் சொன்னாங்க உறவுகள் மேம்படுது. இதில் திருவிழாவில் உறவுகள் மேம்படுதாம்மா. உறவுகளாக மேம்படுது, வியாபாரம் தான் மேம்படுது. அது உள்ளூர்கார வியாபாரம் மேம்பட்டால் நாங்கள் ரொம்ப திருப்தி படைவோம். நம்ம பங்காளி நம்ம பாட்டேன் முன்னேறிட்டு போட்டோன்னு. அள்ளி அள்ளி கொடுக்குறதெல்லாம் அயல் நாட்டுக்காரனுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் அதுக்கு பேர் அதிரடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர். இன்னொரு திடீர்னு டிவி விளம்பரத்தை பார்த்து 1200 ரூபாய்க்கு 11 சேலைகள். 1200 ரூபாய்க்கு 11 சேலையாம்க்கா அப்படின்ட்டு வாங்கி பார்த்தா நான் என்னத்தை சொல்ல, அவ்வளோதான். உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு, நீ எதுவும் வாங்கினியா அப்படின்னு யோசிக்காதீங்க. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு 2 பொம்பளைய. 11 சேலையும் டிவியில் பார்க்குறப்ப நல்ல கலராக இருந்துச்சு, பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்குதுக்கா, நான் என்னக்கா பண்ணுறதுன்னு. 1100 ரூபாய்க்கு 11 சேலை. அடுத்த திருவிழான்னு வச்சா அந்த புதுப்பட ரிலீஸ். இது என்னமோ புதுசாக கல்யாணம் பண்ண புருஷன் பண்டாட்டி மாதிரி பின்னி பிணைஞ்சு பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு. திருவிழானாலே புதுப்பட ரிலீஸ். அன்னைக்கு 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு போகும். குழந்தைக்கே பால் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம். பாலாபிஷேகம்லாம் கூட பழைய காலமாயிட்டு இப்போ பீரபிஷேகம் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டு. இது ஆடம்பரமா அவசியமா? இதே தேசத்தில் தான் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கடனை உடனே வாங்கியாவது புது ட்ரெஸ்ஸை போடு, கடனை உடனே வாங்கியாவது பட்டாசு வெடி. இப்படிப்பட்ட ஆடம்பர திருவிழாக்கள் தான் தேவையில்லைன்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். இதை திருவள்ளுவர் அழகான ஒரு குரலில் சொல்லியிருப்பாரு. பீலிப்பை சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இது வந்து அரசர்களுக்காக சொல்லப்பட்டதான், ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே தேவையானது. மயிலிறகு லேசானது தான், ஆனால் அது லேசானதுன்னு சொல்லி வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு அளவுக்கு அதிகமாக போனால் அந்த வண்டியுடைய அச்சாணி முறிஞ்சு விடும். அதே மாதிரி தான் கடன் கொஞ்சம் தான் வாங்குறேன், 500 ரூபாய் தான்ப்பா கடன் வாங்குறேன், பார்த்துக்கலான்னு போனால் வாழ்க்கையுடைய அச்சாரமே முறிஞ்சு விடும். அதுக்காக தான் ஆடம்பரமாக இருக்கிற இந்த திருவிழாக்களை நாங்கள் எதிர்க்கிறோம். ஐயா, தீபாவளி கொண்டாடுறது நரகாசுரன் அழிக்கப்பட்டதாம். யார் சொன்னாங்க நரகாசுரன் செத்து போயிட்டான்னு? யார் சொன்னாங்க? நரகாசுரன்கள் இன்னும் சாகவில்லை. ஊழல்வாதிகளாய் இன்றும் உலா வருகிறார்கள். அநியாயத்தை அராஜகமாய் அரசியல் செய்கிறார்கள். அறியாமையை இலவசத்தின் பேரில் இலவசமாய் விதைக்கின்றார்கள். மதம் பிடித்த யானைகளாய் மனிதாபிமானத்தை புதைக்கிறார்கள். இத்தனை நரகாசுரர்கள் இன்று வலம் வரும்போது, உலா வரும்போது, இந்த ஆடம்பர தீபாவளி, ஆடம்பர திருவிழாக்கள், ஆடம்பர கொண்டாட்டங்கள் நமக்கு முற்றிலும் தேவையற்றவை, அவசியமற்றவை என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். ஆஹா, திருவிழாங்கிறத ஆடம்பரம் தாண்டி எங்கெங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஆஃபர், ஒன்று வாங்கினா இன்னொன்று ஆஃபர் புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இது வாங்கினா அது ஆஃபர், சேலை வாங்கினா ஜாக்கெட் ஆஃபரு. அதில் ஒரு காலத்தில் வந்து மேட்சிங் ப்ளவுஸுக்காக சேலையை எடுத்துக்கிட்டு இப்படி கடையில் இருக்கக்கூடிய துணியை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த காலம்லாம் போச்சு. இப்போ சேலையை விட ப்ளவுஸுக்கு தான் தையக்கூலி அதிகம். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருச்சுங்க. ஸ்டோன் வச்சு தைக்கிறியா, பூரா முதுகு பூரா கல், இந்த பக்கம் பூரா பாசி, இது வரைக்கும் கை, அந்த கை பூரா பாசியும் கல்லுமா வச்சு பக்கத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்க ஒரு அம்மா ஒரு கல்யாணத்தில், இந்த ப்ளவுஸு எங்கே எடுத்து தைச்ச அப்படின்னா தையக்கூலி 8400 ரூபா அப்படின்னு. தையக்கூலி 8400 ரூபாயா? சேலை 800 ரூபாய்க்கு தான். 800 ரூபா சேலைக்கு 8400 ரூபாய்க்கு ஜாக்கெட்டு. இது வரைக்கும் கை பூரா பாசி கல் அம்புட்டையும் பதிச்சு திக்கு 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 திக்குன்னு இருக்கு. சரி, முழுக்கு வரைக்கும் கை போட்டிருக்க, இவ்வளவு அடக்க ஒடுக்கமான ப்ளவுஸா அப்படின்னு பின்பக்கம் பார்த்தா முதுகையே காணா. அது நான் இந்த தீபாவளி நேரத்தில் நான் என்னத்தை சொல்கிறது? அங்கே ஒரு கல் கூட இல்லை, தோசைக்கல் மாதிரி இருக்கு. அது
இங்கே இதுவரைக்கும் மறைச்சிட்டு பின்னால் எதுக்கு அப்படி என்ன நான் இதை 8400 கொடுத்து தைச்சிருக்குதான். இந்த ஆடம்பரம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். தேனி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆதி சஞ்சகிரி மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியர் தமிழ்ச்செல்வி உங்களுடைய கரவொலியோடு பேச வருகிறார். வாங்க, அவசியமேன்னு பேச வர்றாங்க. திருவிழா என்ற திறந்த வாசல் மூலமாக தான் நம் நாட்டு மக்களை அறிந்து கொள்ள முடியும் என்றார் தாகூர். உண்மையிலேயே திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் எங்களை போன்றவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கெல்லாம் உண்மையானது சில பண்புகளை கற்றுக் கொடுப்பது. அப்புறம் ஒன்று சொன்னார் முத்துநிலவன் அண்ணன், ஒரு நாள் சந்தோஷத்திற்காக நாங்கள் வருஷம் முழுவதும் கஷ்டப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டார். ஒரு நாள் தானே பிரசவம், அதற்காக அந்த தாய் 10 மாதமும் எவ்வளவு வலிகளை தாங்குகிறாள். அதற்காக வேணான்னு சொல்லிடுவீங்களா? குழந்தைய வேணான்னு சொல்லிடுவீங்களானே? சொல்லுங்க. அப்படி அதை பொறுமையாக பெத்தெடுக்கிறதுனால தான் இயற்கையை அதை பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கு. கண்டிப்பா அந்த பிள்ளை பெக்கிற கடமையை ஆம்பளைகிட்ட கொடுத்துருந்தா 6 மாதத்துலேயே யார்கிட்டையாவது அடகு வச்சு பாட்டை வாங்கி அடிச்சுட்டு போயிருக்கேன். நன்றி. 6 மாதங்க நல்ல பிள்ளை பிறந்தோன்னே உங்கள்கிட்ட தந்துடுறேன், ஒரு ஆஃப் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அந்த கடமையை பெண்கள்கிட்ட இயற்கை கொடுத்ததற்கு காரணம் பொறுமை. அந்த 10 மாதம் அந்த குழந்தைகளுக்காக செய்கின்ற தியாகம். அதனால தான் பெண்களுக்கு இயற்கை அந்த கடமையை கொடுத்துருக்கிறது. ஆம்பளைகிட்ட கொடுத்துருந்தா குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை. இந்தியாவில் 2 கோடி பேர் தான் இருந்திருப்பேன். நேருகிட்ட போய் ஒரு முறை கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாமா, இப்படிப்பட்ட இந்த பண்டிகைகள் எல்லாம் திருவிழாக்கள் எல்லாம் அவசியமான அவர்கிட்ட இப்போ கேட்ட மாதிரி அன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. அதிக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நேர். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? உழைக்கின்ற பாட்டாளி மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இது ஒரு வடிகாலாக இருப்பதால் இது அவசியம்னு சொன்னார். அப்படிப்பட்ட பண்டிகைகள், ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்குங்க. ஆடம்பரம் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும்னு இல்லை. ஒரு மாணவன், ஏழை மாணவன், வெறும் 250 ரூபாய்க்கு அவங்க அப்பா அம்மா ஒரு ஃபேண்ட் சட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை என்ன சொல்லுவான் தெரியுமா? அவ்வளவு பெருமையாக ஒரு மாதமும் எல்லார்கிட்டையும் காட்டுவான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டேன், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோன்னு. நான் கூட கேட்டேன் அந்த மாணவங்கிட்ட, எதுக்குப்பா ட்ரெஸ் எடுத்தீங்க? தீபாவளிக்கு தானே. அப்போ உனக்கு இல்லை நீ போடக்கூடாதுன்னு சொன்னா அவன் சிரிச்சு, போங்க மிஸ் எனக்கு தான் அப்படின்னுவான். அப்படி ஆடம்பரம் மட்டுமல்ல, சாதாரண ஒரு 250 ரூபாய் சட்டை கூட அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அதுதாங்க திருவிழாக்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி. உங்கள் ஆடம்பரமான தீபாவளிக்கும் ஆடம்பரமான திருவிழாக்களுக்கும் எங்களுடைய அவசியமான திருவிழாவுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் தன்னோட மனைவிக்கு 5000 ரூபாய் போட்டு புடவை எடுத்து கொடுக்குறார், மனசு இல்லாமல் ஆடம்பரமே நினச்சிக்கிட்டு. அந்த அம்மாவும் தீபாவளி அன்னைக்கு கட்டிட்டு வந்து, என்னங்க அழகா இருக்கா, நான் அப்படியே கேத்ரின் ஹைஃப் மாதிரி இருக்கனான்னு கேட்குது. அவன் மனசுக்குள்ள முடியலை. என்ன நினைக்கிறானா, துருப்பிடிச்ச நைஃப் மாதிரி இருந்துகிட்டு இதுக்கு கேத்ரினா கைஃப் கேட்குதான்னு நினைக்கிறான். ஆனால் சொல்ல முடியலை. சிரிச்சிட்டு மழுப்புறான். ஆனால் அது உங்களுடைய ஆடம்பரமான திருவிழாக்கள். உங்களால் ஏற்றுக்கிறவும் முடியல, அதை இல்லாமல் இருக்கவும் முடியல. ஆனால் எங்களுடைய அவசியமான திருவிழா எப்படி தெரியுங்களா? ஒரு ஏழை தன்னுடைய வருமானத்தில் 500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து தன் மனைவி கட்டியவுடன் அவள் வந்து கேட்கவில்லை, இவனாக சொல்கிறான், நீ அழகுமா, அவ்வளோ சூப்பராக இருக்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுறான். பார்த்தீங்களா? அதில் இருக்குங்க அந்த ஒரு பாராட்டு போதும். முத்துநிலவன் அண்ணே சொன்னீங்க இல்லையா, பெண்கள் எல்லாம் அடிப்படையிலே கிடக்குறோமா, இந்த ஒரு பாராட்டும் இந்த ஒரு சொல் போதுனே வாழ்க்கை முழுவதும் அவங்க கணவன்மார் கால அடியில் கிடப்பாங்க பெண்கள். அதுதானே உண்மை. அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டுக்கார்கிட்ட வந்து, ஏங்க நான் கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கேனா, நான் நமிதா மாதிரி இருக்கேனா, நான் நயன்தாரா மாதிரி இருக்கேனா அப்படின்னா யாராவது ஒரு நடிகையை சொல்லுவான்னு அந்த பிள்ளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் சொல்லியிருக்கான், நீ யார் மாதிரியுமே இல்லை, நீயாவே இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயா இருக்கிறதாண்டி எனக்கு சந்தோஷம்ன்ட்டு ஒரு பாராட்டு கொடுக்குறான் பார். அப்போ அந்த பிள்ளை நினைக்கிது, இத்தனை நடிகைகளை விட நம்ம என் புருஷனுக்கு அழகாக தெரிகிறோம் பார், அந்த சந்தோஷம் உலகத்தில் திருவிழாக்களை தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாதுமா. 300 ரூபா சேலை போதுமா அதுக்கு, எதுக்கு 3000 ரூபாய்க்கு பட்டு புடவை?
சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் உருவாக்குவதே எங்களுடைய திருவிழாக்கள் தானா? அது மிக இல்லை. ஊரோடு கூடி உறவாடி மனமகிழ தேரோடும் திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவசர உலகத்தில் பணம் பணம் பணம்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது, நானும் சேர்ந்து தான். ஆனால் அப்படிப்பட்ட காலச்சூழலில் கூட ஒரு உறவுகளெல்லாம் கூடி பேசி மகிழக்கூடிய ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தாங்க அந்த இடத்துக்கு பேரே கூடன்னு வச்சாங்க. அப்படி உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு உறவு பாலமாக இருப்பது எங்களுடைய திருவிழாக்களும் அந்த கொண்டாட்டங்கள் தானே தவிர ஆடம்பரம் மட்டும் இல்லைங்க. இந்த காலச்சூழலில் உறவுகளை நினைவூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த திருவிழாக்களும் பண்டிகைகளும். இன்னொன்று சொல்கிறீங்க ஐயா, ஐயா தவறு செஞ்சுட்டு மனிதன் வேணும்னு தவறு செய்கிறதில்ல, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறு செஞ்சுட்டு போயிடுவான். அப்படி தவறு செஞ்சு போய் ஜெயிலில் இருக்கிறவனுக்கு கூட கருணை அடிப்படையில் மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு பண்டிகை தான் எங்களுடைய திருவிழாக்களும் பண்டிகைகளும். இது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. சிலப்பதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்திர விழா ஊரெடுத்த காதன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் அடித்தலை நீக்கல்னு ஒன்று சொல்லுவாங்க. முன்னாடியே சிறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பகை மன்னர்களின் விலங்குகளை நீக்கி அவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த அடித்தலை நீக்கல்னு. அந்த வகையில் இந்த கொண்டாட்டங்களும் இந்த திருவிழாக்களும் ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வை கொடுக்கிறது. அதுதான் உண்மை. அழகான அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக தமிழ் செல்வி பாரம்பரிய திருவிழாக்களுடைய அவசியங்களை பூரா சொன்னாங்க. ஒரு திருவிழாங்கிறது எல்லாம் அவசியமாக கொண்டாடப்படுவதான்ட்டு தமிழ் செல்வி ரொம்ப அழகாக பேசினாங்க. இனி அதுக்கு பதில் சொல்லணும். கடலூர் தணிகைவேல் ஆடம்பரமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். உங்களுடைய பலத்த கரவொலியோடு தணிகைவேலை வரவேற்கிறேன். தாய்மை 10 மாதம் குழந்தைய நாங்கள் சுமக்கிறோமே, ஒரு நாள் அந்த குழந்தை பிறக்கிற சந்தோஷத்துக்கு தானே ஆம்பளைங்க நாங்கள் மாட்டேன்னா சொல்கிறோம். அவன் கொடுத்து விட்டா ஆண்டவே உங்களுக்கு. நீங்கள் குழந்தைய வயிற்றுல மட்டும்தான் சுமக்கிறீங்க, வயிற்றுல சுமக்கிற உங்களையும் சேர்த்து நெஞ்சில் சுமக்கிறவன் தான் ஆம்பளை. உங்க கடமை 10 மாதத்தோட முடிஞ்சிருதுமா. அதுக்கப்புறம் 50 பேர்த்தையும் தூக்கி மனசில் சமக்கிறான் பாரு, அந்த செம உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? 2000 ரூபா புடவை எடுத்தா அந்த நடிகை மாதிரி இருப்போமா, 4000 ரூபா புடவை எடுத்தா இந்த நடிகை மாதிரி இருக்கிறோமான ஆடம்பரமாக திரியிறீங்களே. ரோட்டோரத்தில் திரியிற குழந்தைக்கு 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, நீங்கள் நடிகை மாதிரிலாம் தெரிய மாட்டீங்க, அந்த கடவுள் மாதிரியே தெரிவிங்க நீங்கள். அது எங்கள் அண்ணன் தனபாலன் பாருங்க, அப்பாவியா உட்காந்துருக்காரு. கல்யாணம் ஆன மனுஷன் அப்படிதான் உட்காந்துருப்பாரு. நீங்க இந்த தீபாவளி டைம்ல மட்டும் பாருங்க, எத்தனை சேலை எத்தனை காலத்தையும் இவங்க விதவிதமாக எடுத்தாலும் தீபாவளி அன்னைக்கு அந்த கடையில் எடுக்கும்போது இந்த பொம்பளைங்க மூஞ்செல்லாம் அப்படியே பிரைட்டாக லைட்டாக எரியும். இதுக்குன்னே அந்த கடைக்காரை ஏமாற்றுவான். 500 ரூபா புடவையை எடுத்து 1000 ரூபா பில்லை ஒட்டி 300 ரூபா தள்ளுபடின்னு போட்டான்னா அந்த கடையில் தான் நிறையா தள்ளுபடி தராங்கன்னு அந்த கடைக்கு இழுத்துட்டு போகிறது எங்களெல்லாம். இப்படிப்பட்ட ஆடம்பரம் எங்களுக்கு தேவையான்றதான் எங்களுக்கு கேள்வி. நடுவர் அவர்களே, எனக்கெல்லாம் சின்ன வயசில் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் நடுவரில், அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்ட, நான் பின்னால் ஒரு மணப்பலகை எடுத்து உட்காந்துக்கிட்டு எங்கள் அப்பாவை பிடிச்சிக்கிட்டே போவேன். டே பத்திரமா பிடிச்சிட்டு வாடான்னுவார். அங்கே போய் இறங்கினதும் அந்த களிமண்ணால் செஞ்ச விநாயகரை எடுத்து அந்த பலவையில் வச்சு விநாயகருக்கு மேட்சா ஒரு 3 ரூபாயிலே 4 ரூபாயிலே ஒரு கொடையை வாங்கி தலையில் வச்சு வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கல்லை வச்சு கொழுக்கட்டை வச்சு அழகாக கொண்டாடுவாங்க. நிம்மதியாக 3ஆவது நாள் கொண்டு போயிட்டு விநாயகரை கிணத்துல போட்டு விநாயகரப்பா ஊரையே காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு வருவோம். அப்படி நீங்கள் திருவிழாவை கொண்டாடினீங்கன்னா அது சந்தோஷம் நாங்கள் சொல்லுவோம். கடந்த 10 வருஷமாக நானும் பார்க்குறேன், எங்கள் ஊரில் மொத்தமாக 10 தெருவு 8 தெருவில் விநாயகர் வைக்கிறான். இவன் சிவப்பு பெயிண்ட் அடிச்சா அவன் கருப்பு பெயிண்ட் அடிக்கிறான், அவன் கருப்பு பெயிண்ட் அடிச்சா இவன் வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறான், இவன் சின்னதா வச்சா அவன் பெருசா வைக்கிறான், அவன் பாட்டை போட்டா இவன் குத்து பாட்டா போடுறான், அவன் சாதா வெடியை வெடிச்சா இவன் அவுட்டு விடுறான். நடுவர் அவர்களே, அவுட்டு ஊருக்கே வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த வழியா ஒரு பஸ் போக முடியுதா? ரசீது புக்கை எட்டுன்னு வரான். ஏய், எங்க ஊர்ல திருவிழா நடத்துறான், டொனேஷன் கொடுறான்றான். ஏன்டா உன் ஊர்ல திருவிழா நடத்துறதுக்கு நான் ஏன்டா டொனேஷன் கொடுக்கணும்? அந்த டொனேஷன் கொடுக்கலாம் என்னடா பண்ணுவேன்? டொனேஷன் கொடுக்கலாம் பசத்துக்கு தலையில வச்சுன்னு போடான்றான். அந்த காசை வாங்கிட்டு போறானே அதையாவது ஒழுங்கா சாமிக்கு செலவு பண்றானா? பிளக்ஸ் அடிக்கிறான் நடுவர் அவர்களே, சாமி படத்தை மூளையில போட்டு இவன் மூஞ்ச பெருசா போடுறான்.
அதுக்கு கீழே ஒரு சங்கத்து பேர் போட்டிருந்தான் நடுவர்களே, அது என்ன பேர்னு கேளுங்களேன். என்ன பேர், என்ன சங்கம் யாது சொல்லியா? அந்த சங்கத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது? நான் சங்கத்து பேரை கேட்டேன். நடுவர் அவர்களே, சத்தியமா நானும் சங்கத்து பேரை தான் சொல்றேன். அடுத்து ஒரு படம் எடுக்க போறாங்களா, உள்ள வந்தா உதப்பேன்னு ஒரு படம். அது மாதிரி இருக்கியா நீ வச்சிருக்க சங்கம்? திருவிழா என்பது பக்திக்காக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. நீங்க பகல் வேஷத்துக்காக எல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. நடுவரில் இன்னொன்று, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே எல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்றோமே, இதெல்லாம் அன்புக்காக அவசியம் தானே. அவன் வெள்ளைக்காரன், அவனுக்கு அப்பன் யாருன்னு சரியா தெரியாது, ஆத்தா யாருன்னு புரியாது. அவன் ஃபாதர்ஸ் டேவே மதர்ஸ் டேவையும் கொண்டாடி இருப்பான். பெத்த தாயையும் தகப்பனையும் தெய்வமா வழிபடுற தமிழ்நாட்டு பசங்களுக்கு எதுக்குடா இந்த டே எல்லாம்? ஒருத்தர் வாழ்றதுக்கு செலவு ரொம்ப கம்மிங்க. நிஜமா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வாழ்றதுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஆனா அடுத்தவன மாதிரி ஆடம்பரமா வாழ்றதுக்கு தாங்க இந்த நாட்டில் செலவு அதிகம். நடுவர் அவர்களே, திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் உறவுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி உறவுகளை பேணி காப்பதன் அவசியத்தை இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுப்போங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொல்லித்தர்றது கிடையாது. ஆடம்பரத்தை விதைப்பதற்கும் உறவுக்காரங்களை புறக்கணித்து ஓரந்தள்ளி வைக்கிறதுக்கும் தான் திருவிழாக்களும் பண்டிகைன்னு ரூம்குள்ளேயே பானையை வச்சு பொங்கல் வைக்கிற நீங்கள்லாம் அவசியம்னு பேசாதீங்க. இதை தாங்க தர்மதுர படத்தில் அன்னைக்கே ரஜினி சொல்லிட்டு போயிட்டாரு. நிறைவாக அதை சொல்லி முடிக்கிறேன். சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சோகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபம் இல்லை. எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகம் இல்லை. கன்றை விட்டு தாய் பிரிஞ்சு காணும் சோகம் ஏதும் இல்லை. ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லை. இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு, அருமையான பாட்டோட முடிச்சார். எல்லாம் ஒன்று கூடுற இடம்தாயா திருவிழா. அப்படி இருக்க வேண்டிய திருவிழா இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாரு. அருமையாக கேட்டார் கேள்வி. இன்றைக்கி சென்னையில் மட்டும் தீபாவளி முடிஞ்சு கூட்டுற குப்பையோட அளவு எவ்வளவுனா 900 டன்னா. அதை யார் கூட்டி கொண்டு போய் சேர்க்கறது? வெடித்து 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 காகிதம் 900 டன்னு எங்கே கொண்டு போய் குமிக்கிறது? ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஒரு ஆள் ஒரு வருடத்திற்கு வீணாக்கிற உணவினுடைய அளவு எவ்வளவுனா 170 கிலோ சாப்பிட்ற வீணாக்கிற சாப்பாடு. சில கல்யாணத்துலலாம் பார்த்தா இலையில் முன்கூட்டியே வச்சுட்டு நம்மளை போய் உட்கார வைக்கிறான். அம்புட்டு இலையில் இருக்குது. பொங்கல், இட்லி, தோசை, அது இது கேசரி எல்லாத்தையும் வச்சுட்டு போய் சாப்பிடுங்க சார். அதை பார்த்தோன்னே எதை சாப்பிட்றதுன்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த பந்தி ரெடி ஆயிடுது. அப்போ தான் பொங்கலை பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சார் பின்னாடி வந்துட்டாங்க சார், எந்திரிங்க சார் அப்படின்னா அதை பூரா பார்க்குறேன். என்னத்துக்குடா அதை வச்சேங்க? அவன் ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்டு 3/4 கிலோ கேசரியை வச்சுருக்கான். அவனுக்கு அவன் இப்படியே பார்க்குறான், கேசரி எதுக்குடாட்டு கேட்டுட்டாவது வைங்கடா. சாப்பிட்டுப்புட்டு நான்லடா போய் மாத்திரையை சாப்பிட்ணும், ஊசியை போடணும், எதையாவது கேட்டுட்டு வைக்கிறீங்களா? அல்சர்காரன் வச்சுருக்கான் சார், காரக்குழம்புன்னு டபக்குன்னு ஊற்றி விட்டு போயிட்டான். அவன் காரக்குழம்பை தின்ட்டு எங்கன வலிக்குதுன்னு தெரியாமல் டாக்டர்கிட்ட போய் எங்கே வலிக்குதுன்னே தெரில சார் அப்படிங்கிறான். கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறதுல இருக்க சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு இது விருந்து, அந்த ஒரு திருவிழா அன்னைக்கு அம்புட்டையும் தட்டில் வச்சுட்டு இந்தா இஷ்டம்னா தின்னு, இல்லாட்டி போ. சில பேர் வச்சுட்டு போகிறத பார்க்கணும். வரிசையாக ஒரு 20 பேர் வருவேன். டக்கு டடக் 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 டடக்குன்னு என்ன வைக்கிறானே தெரில. அப்படியே வச்சுட்டு வச்சுட்டு இருப்பேன். என்னது இட்லி, சட்னி, சாம்பார், அதுக்குள்ளே வீட்டுக்காரம்மா கிளம்பலாம். சரி, என்ன சாப்பிட்ட, எதுக்குடா, ஏன்டா, ஐயோ ஆமாம் சரி, வாப்பலாம் 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 வாப்பலாம். ஒரு சோறுன்னா நின்று நிதானமாக சாப்பிட்ணும். அழகாக பேசினார். இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கோவை தனபால் அவசியமே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய வருகிறார்.
நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் வந்தார். தன்னுடைய வாதத்திற்கு சாட்சியாக பேப்பர் எடுத்து கொண்டு வந்தார். இவர் எப்படின்னா, இவர் கல்யாணமாகி இவருக்கு தல தீபாவளி நடக்கும்போது திருவிழாக்கள் எல்லாம் அவசியம். இப்ப இவர் புள்ளைக்கு தல தீபாவளி வருது. புள்ளைக்கு சீதனம் கொடுக்கணும் இல்ல, அதனால அது ஆடம்பரம். ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாகி அவசியமாகுது பார்த்தீங்களா? இவர் சாதாரண ஆள் இல்லைங்க. இவர் ஒரு வீடு கட்டலான்னு இன்ஜினியர் கூப்பிட்டுருக்கிறாரு. 2 ஃப்ளோர் வீடு கட்டணும், எவ்வளவு ஆகும் எஸ்டிமேட் சொல்லுங்கும் போது இன்ஜினியர் சொன்னார், கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டணும்னு ஒரு 10 லட்சம் ஆகும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டணும்னு ஒரு 7 லட்சம் ஆகும், மொத்தம் 17 லட்சம் ஆகும் சார்னு இருக்கிறாரு. இவர் சொன்னார், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் கட்டிக்கலாம், முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டுனாரு. ஆடம்பரமா பார்த்தா எல்லாமே அவசியம் இல்லைங்க. பண்டிகையை கொண்டாடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தணிகை வேலன் இனிமேல் இந்த பொண்டாட்டிக்கு துணி எடுக்கிறது, பொண்டாட்டியை லேசா திட்டுறது, பொண்டாட்டி நம்மளை திட்டுறது, இதையெல்லாம் உனக்கு பேசாத. குடும்பம்னா அதுதான் சந்தோஷம். அதுவும் தீபாவளி அன்னைக்கு அந்த ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு பொண்டாட்டி அவசர அவசரமாக அந்த அதிரசம் சுட்டுட்டு கொண்டு போட, அக்கா பசங்க வீட்டுக்கு வந்தவங்க ஜாலியாக பட்டாசு வெடிக்க, அந்த சந்தர்ப்பம் இருக்குங்களே, அந்த சூழ்நிலை இருக்கு. எங்கள் அக்கா பையன் ஓடி வந்து அந்த பொம்மை துப்பாக்கியில், மாமா உங்களை சுடுற, துப்பு துப்பு துப்புனா, நான் பாட்டு கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் அக்கா பையன் சொன்னா, அத்தை மாமனை 10 முறை சுட்ட சாக வேலத்தை அப்படின்னாப்புல. என் பொண்டாட்டி சொன்னா, நான் 15 வருஷமா திட்டுறேன், அதுக்கே சாகாத மனுஷன். ஏன் சார் இதையெல்லாம் நம்ம கோவிச்சுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு ஜாலி. பண்டிகைகளும் திருவிழாக்களும் எதுக்கு வருது தெரியுங்களா? தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் ஒவ்வொரு இன மக்களும் வெளிப்படுத்துகின்ற நாள் தான் பண்டிகையும் திருவிழாக்களும். சரி, என்ன பொறுத்த வரைக்குங்க, டிவி பார்க்கறது சரி, நீங்க உட்காந்துருக்கிறது சரி, திருவிழா வேண்டான்னு சொல்றது இந்த உலகத்திலேயே 3 பேர் மட்டும்தான், யாரும் கிடையாது. சார், தினந்தோறும் பேப்பர் போடுறதுக்கு எங்க வீட்டுக்கு பையன் வருவான், வெளியே வாசல் நின்று ராக்கெட் மாதிரி வீசி விடுவான். தீபாவளி வந்தோன்னா அழுங்காம கொண்டு வந்து கையில் பத்திரமா கொடுத்துட்டு ஹாப்பி தீபாவளி சாருங்கிறான். எப்பவோ ஒரு நாளைக்கு வருவான் போஸ்ட்மேனு வந்து எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு, சார் இந்த காலத்துல இன்டர்நெட் காலத்திலயுமே உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து வர்றது இந்த ஊர்லயே உங்களுக்கு மட்டும்தான் சார், ஹாப்பி தீபாவளி சாரும்பா. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தீபாவளி என்பது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பழக்கத்தை கொடுத்த விழா, அதனால் அது தீபாவளி. அடுத்தது பாரு பொங்கல். அது என்ன தெரியுமா? உறவுகளுக்கும் கொடுத்து விட்டு தனக்காக உழைத்தவர்களுக்கும், வேலையாட்கள் பணியாட்கள், அது மட்டும் இல்ல தனக்காக உழைத்த மாடு எருது காக்கா குருவி அத்தனை உயிரினங்களுக்கும் கொடுக்கின்ற விழா தான் பொங்கல் விழா. இன்னும் சொல்லட்டுமா, ஆயுத பூஜை திருவிழா வந்தது. அது எதற்கு தெரியுமா? இதுகள் இந்த உயிருள்ள இவைகளெல்லாம் தனக்கு பயன்பட்டவை, உயிரற்ற தன்னுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திய கருவிகளை கூட இறைபொருளாக வைத்து வணங்குகின்ற விழாதான் ஆயுத பூஜை திருவிழா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தீபாவளி என்கின்ற திருவிழாவுக்கு பிரித்து பாருங்கள். தீபம் கூட்டல் ஆவளி. ஆவளி என்று என்னால் வரிசை, தீபத்தை வரிசையாக வைத்து வழிபடக்கூடிய விழாதான் தீபாவளி திருவிழா. தீபத்தை வீட்டிலே வரிசையாக வைத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். கிடைக்கும். எதுக்கு தெரியுமா? ஐப்பசி கார்த்தியில அடமழை வரும். அடமழை பெஞ்சதுன்னா தொற்று நோய் எல்லாம் வீட்டுக்கு வரும். தொற்று நோய் வீட்டுக்கு வராம பாதுகாக்கிறதுக்கு தான் நல்லெண்ணெய் விளக்குல நீங்க வீட்டை சுத்தி வரிசையா விளக்கு வச்சீங்கன்னா தொற்று நோய் பரவாமல் இருக்கும். அதுதான் தீப திருவிழாவினுடைய அடையாளம். கொண்டாட்டங்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த ஸ்கூல்ல குழந்தைகள் இங்க பாருங்க, இன்னைக்கு தீப திருநாள் அன்னைக்கு கூட்டத்தில் நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவோம். அந்த ஸ்கூல் ஃபீஸ் நினைச்சாலே நம்மளுக்கு நடுங்குது, அவ்வளோ வாங்குறாங்க. அதுல ஹோம்ஒர்க்னு குழந்தைகளுக்கு டீச்சரமா கொடுப்பாங்க, அதையும் நினைச்சா குளம் நடுங்குது. அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வருவான். அப்ப பெத்தவங்களுக்கெல்லாம் இது எதுக்கடா இத்தனை செலவு பண்றமேன்னு இருக்கு. இத்தனை சுமைகளும் எங்கே தீரும் தெரியுமா? பள்ளிக்கூடத்திலே வருஷத்திற்கு ஒரு முறை ஆண்டு விழா என்கின்ற கொண்டாட்டம் வரும். அதிலே தன்னுடைய குழந்தை மயில் ரெக்கி வச்சுட்டு மயில் மாற ஆடுறதும், மான மாற வேஷம் கட்டிட்டு ஆடுறதும், பாரதி போல வீச வச்சுட்டு முறுக்கிறதும், வள்ளுவன் போல தாடி வச்சுட்டு பேசுறதையும் பார்த்த உடனே எல்லா தாய் தகப்பனும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீருகிறது என்று சொன்னால் கொண்டாட்டம் எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா?
சார் அந்த ஒரு நாள் கொண்டாட்டத்தில் தான் சார் தன் குழந்தையுடைய தனித்தன்மை தெரியும். பணத்தை பெரிதாக நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் ஆடம்பரமாக தெரிகிறது. நல்ல மனதை வைத்திருப்பவர்களுக்கு பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள் என்றுமே அவசியம் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ திருவிழாவில் நம்ம கொண்டாடுறத விட அந்த திருவிழாவை பற்றி பேசிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஒருத்தன் தன்னுடைய மாமனுக்கு ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி மகனுக்கு காது குத்து வச்சுருக்கானப்பா வந்துரு அப்படிங்கிறான். காது குத்து எங்கடா வச்சுருக்க அப்படிங்கிறான். என் மகளுக்கு மொட்டை அடித்தேன்ல அங்கே தான் காது குத்து வச்சுருக்கேன் அவனு. உன் மகளுக்கு எங்கடா மொட்டை அடித்த? என் மூத்த பயலுக்கு காது குத்துனோம்ல அங்கே தான். டேய், உன் மூத்த மகனுக்கு எங்கடா காது குத்துன? என் மருமகனுக்கு மூக்கு குத்துனோம்ல அந்த இடத்துல தான் இருக்கான். டேய், உன் மருமகனுக்கு மூக்கு குத்துனது, உன் மூத்த மகனுக்கு மொட்டை அடித்தது எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. காது எங்கே தான்டா குத்த போகிற அப்படின்னா காதில் தான் நான் பாரு. ஐயோ, நான் உன் காது குத்துக்கே வல்லடா. காது குத்து காதில் குத்தாமல் பின்ன என்ன தொடையிலையா குத்துவாங்க? எங்கே வச்சுருக்கேன்னு சொல்கிறான்னா அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த ஊரில் இந்த கோயிலில் நான் காது குத்து வச்சுருக்கேன்ட்டு. இந்த கான்வர்சேஷன்லேயே எவ்வளோ ஜாலி பாருங்கள். மச்சினன் பேசிக்கிறது, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் அனைத்துமே திருவிழா தான் அப்படின்னு யார் சொல்கிறா? இவங்க. சொல்வேந்தர் சுகி சிவம் ஒரு தடவை மேடையில் பேசும்போது சொல்கிறார், ஒரு கோயில் திருவிழாவில் பல்லக்கில் சாமியை தூக்கிட்டு வர்றாங்க. சாமி ஒரு 20-30 கிலோ தான் இருக்குது. அந்த சாமிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு வர்றாங்க 2 ஆசாமி. ஒருத்தர் 130 கிலோ, இன்னொருத்தர் 115 கிலோ. 2 சாமிக்கு பக்கத்தில் உட்காந்து அதை பல்லக்கில் எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு அந்த எழுத்தாளர் பேச்சாளர் சொல்கிறாரு, சொல்வேந்தர், சாமியை தூக்கிட்டு வர்றதில் நியாயம் இருக்குது. இந்த 300 கிலோ ஆசாமியை தூக்கிட்டு வர்றதுக்கு பேர் திருவிழாவா? இந்த ஆசாமிகள் கீழே இறங்கி அந்த விபூதி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு நடந்தே வந்தால் என்ன தப்பு? இது ஏன் இப்படி ஒரு ஆடம்பரம்? மனிதனை சுமப்பது அது அநாகரிகமான செயல். நான் சொல்லலை. ஒரு காலத்தில் கை ரிக்ஷாவில் மனிதன் இழுத்து கொண்டிருந்த காலத்தை மாற்றி அதை சைக்கிள் ரிக்ஷாவாகவும் மோட்டார் ரிக்ஷாவாகவும் தனது பிறந்த நாள் விழாவுக்கு மாற்றி அமைத்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். என்ற மனிதனை சுமப்பது அநாகரிகம்னு தன்னுடைய பிறந்த நாள் விழாவில் அறிவிச்சார்ல, அதுதான் திருவிழா. திருவிழா என்பது அப்படி இருக்கணும்யா. பாரம்பரியமாக அன்பும் பாசத்தையும் தொடர்கதையாக கொண்டு வருவது தான் திருவிழா அப்படின்னு யார் சொல்கிறா? இவங்க சொல்கிறாங்க. இப்படி திருவிழா நடந்தால் ரொம்ப நல்லா தானே இருக்கேன். அப்படியா நடக்குது திருவிழா? திருவிழா அப்படியா நடக்குது? ஐயோ ஐயோ. அந்த சாமி என்னைய பட்டிமன்றத்துக்கு ஒரு ஊருக்கு கூட்டி போனாங்க. அந்த ஆள் ஒருத்தர் புக் பண்ணார். சார், எங்கள் ஊரில் நீங்கள் வரவேற்பை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் சார் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்து தலைப்புலாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டார். நாங்கள் ரொம்ப வரவேற்பை ஆசைப்பட்டு அந்த ஊரில் போய் இறங்குறோம். என்னைய கும்பிட்டு கூட்டிகிட்டு போனார்ல, ஃபுல் போதை. அவர் இப்படி இருக்கார். அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரியும் அந்த ஊரில். அவர் இப்படியே கிடக்கிறாரு. லியோனி வந்திருக்காருன்னா அதுக்கு என்ன செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்கள் தானே புக் பண்ணது? நான் புக்கு பண்ணலை அப்படின்றாரு. அந்த ஊரில் நான் எப்படியா நடத்தியிருப்பேன்? இன்னொரு குரூப் வர்றேன். இந்த ஊரில் இல்லை சார், உங்களுக்கு பட்டிமன்றம் வேறு ஊரில் சார், இவர் தெரியாமல் புக் பண்ணிட்டாருங்கிறான். யார்? இன்னொரு எதிர் குரூப்பு என்னை வேறு ஊருக்கு கடத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். கடைசிக்கு 8 மணிக்கு தொடங்க வேண்டிய பட்டிமன்றம் காலையில் 2 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்போ தான் தலைவருக்கு தெளிஞ்சிச்சு 15 வாளி தண்ணியை ஊற்றி. ஆனால் சீரியல் செட்டு பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை 1.5 லட்சம் ரூபாய்க்கு, சீரியல் செட்டு 10,000 ரூபாய்க்கு அப்படின்னு சாமி ஜெகஜோதியாக இருக்குது. திருவிழாவினுடைய அவசியத்தை ஏதாவது உணர்ந்து ஜனங்களுக்கு சந்தோஷத்துக்காக புக் பண்ண பட்டிமன்றத்தை காலையில் 2 மணிக்கு நடத்தி வள்ளி திருமணம் மாதிரி 5:45 முடித்தேன். நான் 5:45 நான் கடைசியாக தீர்ப்பு சொல்கிறேன், விடிஞ்சிருச்சு. அப்போ சொன்னான், சார் இனிமேல் இப்படியே நடத்திடுவோம் சார், வள்ளி திருமணம் மாதிரி விடிய நடக்குது சார், சூப்பர் சாருங்கிறான். இந்த மாதிரி ஒரு திருவிழாங்கிறது அவசியமாக கொண்டாடணும். ஆனால் ஆடம்பரங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எங்கேயுமே கூட்டமே இருக்கக்கூடாது, ட்ரெயினில் ஒருத்தர் இருக்கக்கூடாது, தனியவேல் மட்டும்தான் போகணும்.
3000 பேர் போக வேண்டிய ஒரு ட்ரெயினில் ஒரு தனியவேல் மட்டும் போனால் அந்த ட்ரெயின் என்னத்துக்கு ஓட்டிக்கிட்டு கச்ச 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 கச்சன்னு இருந்தா தாயா அதில் இருக்க சுகம். கல்யாண வீட்டில் பாதி தின்னுக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து நின்றுவேன். அண்ணே பந்திக்கு வந்துட்டாருண்ணே, சாப்பிட்னேன் இப்போ மெதுவாக சாப்பிடு, ஒன்றும் அவசரம் இல்லை. பின்னாடி 15 பேர் ஆறுதல் சொல்லிக்கிட்டே போதும்டா விட்றா, அரை வகுறு தான் நிரம்பும். ஆனால் என்ன சந்தோஷம் அதில், என்ன மகிழ்ச்சி அதில். ஒரு கூட்டம், பரபரப்பு, சண்டை சாடி எல்லாம் கலந்தது தானே என் வாழ்க்கை. எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? கூட்டம் இல்லாத கோயில், நெரிசல் இல்லாத ட்ரெயின், டிராஃபிக் இல்லாத ரோடு, சண்டை போடாத பொண்டாட்டி, தொந்தரவே கொடுக்காத புள்ள, வாழ்க்கையில் இருந்து என்ன பிரயோஜனம்? சண்டையே போடாத ஒரு மனைவி இருந்து பிரயோஜனமா? இப்படி ஒரு மனைவி இருந்தால் சந்தோஷமாக இருப்போமா? வாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, உக்காருடி உக்காடுறாங்க, தூங்குடி தூங்குறேங்க, சோறாக்குடி ஆக்குறேங்க, அப்படியே நாய்க்கு போடுறி போட்டுறேங்க, பாலை கலக்கி வைடி கலக்குறேங்க, அதில் அப்படியே விஷத்தை கலக்குடி கலக்குறேங்க, அப்படியே எனக்கு குர்றி கொடுக்குறேங்க, செத்துரு வேண்டி சாயுங்க அப்படின்னா சொன்னதெல்லாம் கேட்குறா தங்கமான புள்ளன்னு அதை கட்டிக்கிட்டு வாழ முடியுமா? இல்லையா. வாழ்க்கையில் அந்த பரபரப்புகள் தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. பல திருவிழாக்களில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நாட்டில் நடக்கிற தேர்தல் கூட ஒரு திருவிழா தாயா. அது மக்களுக்கான மிகப்பெரிய திருவிழா. நம்ம யார் அடுத்து ஆள போகிறா அப்படிங்கிறத தேர்வு செய்கிறதுக்காக நடத்தப்படுவதும் ஒரு திருவிழா தான். அந்த தேர்தல் திருவிழாவில் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏஜெண்டுகள்கிட்ட ஏமாந்து காணா போயிடாதீங்க. தேர்தல் திருவிழாங்கிறது நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்கிற திருவிழா. அந்த திருவிழாவில் கூட நாம் எதை முடிவெடுக்கிறோமோ, சாமி எங்கே வரணும், எந்த சாமி அந்த திருவிழாவுக்கு வரணும், எப்படி அருள் தரணும்னு நாம் எடுக்கின்ற முடிவு தான் சரியாக இருக்க வேண்டுமே ஒழிய திருவிழாக்களிலே காணா போகின்ற குழந்தைகளைப் போல பணத்தை காட்டி நம்பிய ஏஜெண்டுகளிடம் ஏமாந்து போபவர்களாக இந்த தேர்தல் திருவிழாவிலே நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உலகமே இன்றைக்கி நன்மையை நோக்கித்தான் போகுது. உலகமே இன்றைக்கி வெளிச்சத்தை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் கூட தன் இனத்தை பெருக்குவதற்காக சூரியன் எப்பொழுது இங்கே உதிக்கிறதோ அந்த நாளுக்காக காத்திருந்து இங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. யார்? பறவை. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு செடியை வைங்க, அந்த செடி நிழலில் வச்சுருப்போம். ஆனால் அந்த செடியை ஒரு வாரம் 10 நாள் கழித்து பாருங்கள், ஜன்னல் வழியாக அப்படியே கிளம்பி சூரியனை நோக்கி தான் வளரும். ஒரு 5 அறிவு உள்ள தாவரத்திற்கு கூட ஒளியை நோக்கி சூரியனை நோக்கித்தான் வளர வேண்டும் என்று தாவரத்துக்கு தெரியுது, விலங்குகளுக்கு தெரியுது, பறவைக்கு தெரியுது. அப்படிப்பட்ட தேர்தல் திருவிழா போன்ற எந்த திருவிழாவிலும் நம் சுய உணர்வை இழக்காமல் வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ என்ற அந்த சுய அறிவுடன் நாம் செயல்பட்டால் திருவிழாக்களை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. அனைத்து திருவிழாக்களும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட அவசியமான விழாக்கள் தான் அப்படி என்று சொல்லி தீபாவளி திருவிழாவை வெறும் வான வேடிக்கை பட்டாசுகளோடு கொண்டாடாமல் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக இந்த தீப திருநாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என் மனமார்ந்த கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.